என்னுடைய பேர் அன்னராசா, வடமாகாண கடற்தொழிலாளர் இணையத்தினுடைய ஊடக பேச்சாளர். இன்றைய தினம் இந்த ஊடக சந்திப்பின் பிரதான நோக்கம் வடக்கிலே இருக்கின்ற பாரம்பரிய சிறு கடற்தொழிலாளர்கள் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இந்த பாதிப்பு தொடர்பாக நாங்கள் நீதி கேட்டு கடிதங்கள் அனுப்பினாலும் கூட எங்களுக்கு நியாயமான தீர்வு கிடைக்கவில்லை. அதிலும் குறிப்பாக நேற்று முன்தினம் வெள்ளிக்கிழமை வடக்கு மாகாண ஆளுநர் தலைமையிலே கடற்தொழில் திணைக்களம் சார்ந்த அதிகாரிகள் ஒரு கலந்துரையாடலை மேற்கொண்டிருக்கின்றார்கள். இந்த கலந்துரையாடலிலே கடல் அட்டை பண்ணை தொடர்பாக சில தீர்மானங்கள் எடுக்கப்பட்டதாகவும் அதை கலந்துரையாடியதாகவும் நாங்கள் ஊடகங்கள் வாயிலாக அறிந்திருக்கின்றோம். ஆனால் 2024 ஆண்டு 12ஆம் மாதம் 21ஆம் திகதி வடமாகாணத்தை பிரதிநிதிப்படுத்துகின்ற பாரம்பரிய சிறு கடற்தொழிலாளர்கள் வடக்கு மாகாண ஆளுநர் அவர்களை சந்தித்து இந்த கடல் அட்டை பண்ணையினால் சிறு தொழிலாளர்கள் பாரம்பரிய முறையிலே செய்கிற தொழிலாளர்கள் நாங்கள் பாதிக்கப்படுகின்றோம். இதிலே முறையற்ற விதத்திலே பிரதேச செயலகங்கள் காணி வழங்குகின்றது. பிரதேச செயலகங்களும் சரி, கரையோரம் பேணல் திணைக்களங்களும் சரி, முறையற்ற விதத்திலே மாறி மாறி உண்மைக்கு புறம்பான தகவல் அறியும் சட்டம் ஊடாக மீனவர்களாகிய எங்களுக்கு வழங்கி எங்களை கருவறுத்து செயல்படுகிறது என்ற கருத்தை நாங்கள் ஆளுநர் அவர்களிடம் வைத்திருந்தோம். ஆனால் இன்று வரைக்கும் அதற்கு வடக்கு ஆளுநர் தீர்வு பெற்று தரவில்லை. தொடர்ந்தும் ஆளுநர் அவர்கள் வடக்குக்கு பதவியேற்ற போது கூட நாங்கள் ஒரு நியாயமான நிர்வாகத்தை அல்லது ஒரு சட்டத்தின் ஆட்சியை கிடைக்கும் என்று நாங்கள் எதிர்பார்த்திருந்தோம். அந்த எதிர்பார்ப்பு நேற்று முன்தினம் எங்களுக்கு மிக கவலை அளிக்கிறது. ஆளுநருடைய செயல்பாடு, நாங்கள் கடல் அட்டை பண்ணையை விஞ்ஞான ரீதியான ஆய்வுகள் மேற்கொண்டு சிறு பாரம்பரிய கடற்தொழிலாளர்களுக்கு பாதிப்பில்லாத வகையிலே நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும் என்று நாங்கள் கூறினாலும் அரசாங்கத்தின் எந்தவித விஞ்ஞான ரீதியான ஆய்வுகளும் இன்றைய தினம் எங்களுடைய வடக்கு மாகாண ஆளுநர் வேதநாயகன் ஐயா அவர்களுக்கு நாங்கள் ஒரு சிறு கடற்தொழிலாளர் கூடுகின்றோம். வடக்கிலே இருக்கின்ற கடல் அட்டை பண்ணைகள் சட்ட விரோதத்துக்கு முறையாக இருக்கின்றது என்பதை மீனவர் நாங்கள் தெரிவிக்கின்றோம். நீங்கள் சட்டத்துக்கும் அல்லது சுற்று நிரூபத்திற்கும் கட்டுப்பட்டு தான் இது செயல்படுகிறதா என்றதை நீங்கள் நிரூபிப்பீர்களா என்று நாங்கள் ஆளுநரை கேட்கின்றோம். ஏனென்று கேட்டால் ஒவ்வொரு பிரதேச செயலகத்திற்கும் இந்த கடல் காணியை வழங்குவதற்கு அதிகாரம் அளித்தது யார்? அவர்களுக்கு முட்தரையை அல்லது கடல் படுக்கையை வழங்குறதுக்கு அதிகாரம் இருக்கு. ஆனால் இன்று கடலை வழங்கி இருக்கின்றார்கள். அதிலும் குறிப்பாக கிராஞ்சியிலே ஒரு கடற்தொழிலாளர் 20 வருடங்களாக தன்னுடைய பாரம்பரிய முறையிலே தொழில் செய்து அதற்கு இன்றைக்கு இடையூறாக இருக்கின்றது என்று பல கடிதங்களை அனுப்பியும் இன்று தீர்வில்லை. ஆனால் வடக்கு மாகாண காணி ஆணையாளர் அவர்களுக்கு இது தொடர்பாக 2025ஆம் ஆண்டு 1ஆம் மாதம் 24ஆம் தேதி நாங்கள் ஒரு கடிதத்தை அந்த கிராஞ்சி மக்கள் அனுப்பினார்கள். இந்த முறையற்ற அனுமதியற்ற இந்த கடல் அட்டை பண்ணையை அகற்றுமாறு கோரி வடமாகாண காணி ஆணையாளருக்கு கடிதம் அனுப்புகின்றோம். ஆனால் அவர் சொல்லுகின்றார், அந்த முறையற்ற கடல் அட்டை பண்ணையை அகற்றினால் அரசாங்கத்துக்கு இழப்பீடு வருமாம். அப்ப அரசாங்கத்துக்கு எதுக்கு சுற்று நிரூபம்? அரசாங்கத்துக்கு எதுக்கு சட்டங்கள்? அரசாங்கத்துக்கு வடக்கில் இருக்கிற அதிகாரிகள், ஆளுநர் உட்பட காணி ஆணையாளர் உட்பட சிறு கடற்தொழிலாளர்களை கருவறுத்துத்தானா இலங்கையினுடைய அனுரகுமார திசாநாயக்கனுடைய அரசாங்கம் நடத்த வேண்டும்? சட்டம் இல்லையா? சுற்று நிரூபம் இல்லையா? மனிதாபிமானம் இல்லையா? அப்ப இப்படியானவர்கள் இருக்கும்போது நாங்கள் எப்படி எங்கட கடலை நாங்கள் வாழ்கிறது? இல்லை நாங்கள் எப்படி அந்த கடல்ல உழைச்சு வாழ்கிறது? அதே போன்றுதான் இலங்கையினுடைய பிரதமர் அவர்களுக்கு 2ஆம் மாதம் 5ஆம் தேதி இந்த முறையற்ற விதத்திலே பிரதேச செயலகங்கள் கடல் அட்டை பண்ணைக்கு காணி வழங்குது என்று நாங்கள் கடிதம் அனுப்பி இருந்தோம். ஆனால் அவர் பல முறை நாங்கள் அந்த பிரதமர் அலுவலகத்துக்கு தொடர்பு கொண்டு கூட எங்களுக்கு பதில் கிடைக்காமல் கடந்த வாரம் பதிலை அனுப்பி இருக்கின்றார். கிளிநொச்சி மாவட்ட அரசாங்க அதிபருக்கு இது தொடர்பாக தீர்வை கொடுக்க சொல்லி கிளிநொச்சி மாவட்ட அரசாங்க அதிபருக்கு பலவரும் நாங்கள் கடிதம் அனுப்பி இது தொடர்பாக தெரியப்படுத்தப்பட்டு தீர்வே தராத கிளிநொச்சி மாவட்ட அரசாங்க அதிபருக்கு பிரதமர் செயலகம் படிக்குதாம் இதுக்கு ஒரு தீர்வை பெற்றுக் கொடுக்க சொல்லி நாங்கள் எங்களுடைய சூழல் மீதும் எங்களுடைய கடல் மீதும் இருக்கின்ற உரிமையை நாங்கள் பாதுகாக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நான் கேட்கின்றேன். இந்த கடல் அட்டை வளர்ப்பிலே ஈடுபடுகின்ற
பிரதான பங்கு வகிக்கின்ற நெக்டா நிறுவனத்தினுடைய பணிப்பாளரையும் சரி, வடக்கு மாகாண ஆளுநரையும் சரி, கரையோரம் பேணல் பாதுகாப்பு திணைக்களத்தின் அதிகாரியையும் சரி, வடக்கு மாகாண காணி ஆணையாளரையும் சரி, நாங்கள் கடலிலே கண்பிழித்து வாழ்கின்ற கடற்றொழில் சமூகம் உங்களை கேட்கின்றோம். நீங்கள் சட்ட ரீதியாக விஞ்ஞான ரீதியான ஆய்வுகள் மேற்கொண்டு சூழலுக்கும் கடலுக்கும் பாரம்பரிய தொழிலாளருக்கும் பாதிப்பில்லாமல் தானா இந்த கடல் அட்டை பண்ணையை நீங்கள் அனுமதி அளிக்கின்றீர்கள் என்று பகிரங்கமாக நீங்கள் அறிவியுங்கள் பார்ப்போம். இன்று வரைக்கும் எந்தவித விஞ்ஞான ரீதியான ஆய்வுகள் கூட வெளிப்படுத்தப்படவில்லை. 2024 ஆண்டு 12ஆம் மாதம் 21ஆம் தேதி நாரா நிறுவனத்தினாலே செய்யப்பட்ட ஆய்வுகளை வெளிப்படுத்த சொல்லி வடக்கு மாகாண ஆளுநர் வேதநாயகன் ஐயா முன்னிலையிலே கூறி இன்று வரைக்கும் ஆய்வு கூட பெற்றுத்தரவில்லை. ஆனால் முறையற்ற விதத்திலே சட்டவிரோதமாக கடலிலே கொண்டே பண்ணையை போட்டுட்டு சில முதலாளித்துவம் அல்லது கடற்தொழிலாளர் வருகிறார்கள், எங்களுக்கு அனுமதியை தாங்கண்டு. அங்க சட்டமும் இல்லை அல்லது ஒழுங்கும் இல்லை, அவர்கள் பாதிக்கப்படுகிறார்கள், கடலை கொடுக்கின்றார்கள். ஆனால் வேதநாயகன் ஐயா கூட இப்படி செய்வார் என்று நாங்கள் சிறு பாரம்பரிய கடற்தொழிலாளர்கள் எதிர்பார்க்கவில்லை. ஏனால் நாங்கள் ஆளுநரிட்ட 12ஆம் மாதம் கொடுத்து இன்று வரைக்கும் நம்பிக்கையான ஒரு தீர்வு வடக்கு மாகாண ஆளுநரில் இருந்து பாரம்பரிய சிறு கடற்தொழிலாளர்கள் முல்லைத்தீவு, மன்னார், யாழ்ப்பாணம், கிளிநொச்சி மாவட்டத்தைச் சேர்ந்த கடற்தொழிலாளர்கள் நாங்கள் ஒன்றிணைந்து கலந்துரையாடி அதற்கு ஆக்கப்பூர்வமான தீர்வு தருவார் என்று பார்த்தார். அவரும் இந்த அரசாங்கத்திலே வடக்கு கடற்தொழிலாளரை கருவறுத்துத்தான் அரசாங்கத்துக்கு வருமானம் ஈட்டுவதற்கு முயற்சிக்கின்றாரா? அப்ப இதுதானா அனுரகுமார திசாநாயக்காவினுடைய அரசாங்கத்தினுடைய மக்களுக்கான அரசாங்கம் அல்லது இது மக்களுடைய அரசாங்கம் என்று வடக்கிலே சிறு கடற்தொழிலாளர்களை கருவறுக்கின்றார்கள். அனுர அரசாங்கத்துக்காகவா எங்களுடைய கடலை முறையற்ற விதத்திலே சட்டவிரோதமாக எந்தவித விஞ்ஞான சூழல் ஆய்வுகளும் இன்றி இந்த திட்டத்தை செயல்படுத்துகின்றார்கள்? உண்மையிலே நேற்று முன்தினம் வெள்ளிக்கிழமை ஆளுநர் அலுவலகத்திலே நடைபெற்ற கூட்டத்திலே எட்டப்பட்ட தீர்மானங்களை ஊடக வாயிலாக அறியும் போது எங்களுக்கு கவலை அளிக்கின்றது. நாங்களும் எதிர்காலத்தில் சட்டவிரோதமான முறையற்ற தொழிலை செய்தால் இந்த அதிகாரிகள் ஆதரவு தருவார்களா? தென்னிலங்கையிலே இருக்கின்ற எந்த ஒரு அதிகாரியும் சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பான எந்த விஷயத்தையும் செய்வார்களா? ஆனால் வடக்கிலே இருக்கின்ற குறிப்பிட்ட ஒரு சில அதிகாரிகள், உதாரணத்திற்கு இந்த காணி ஆணையாளரிடம் நாங்கள் கேட்பது, உங்களுக்கு கடல் தரையையும் கடல் படுக்கையையும் முத்தரையிலும் கடல் அட்டை பண்ணை என்று நீங்கள் அனுமதியை கொடுக்கின்றீர்கள். ஆனால் கடல் அட்டை பண்ணை இருப்பது கடலிலே. ஆனால் கடந்த காலத்திலே இருந்த அரசாங்கம் ஓரளவுக்கு பரவாயில்லை என்ற நிலையை இன்றைக்கு எங்களுக்கு ஆளுநருடைய கலந்துரையாடல் உணர்த்தி இருக்கின்றது. ஏனென்றால் மக்களுடைய கருத்துக்கு அந்த அரசாங்கம் செவிசாய்த்திருந்தது. ஆனால் அனுரகுமார திசாநாயக்க அரசாங்கம் மக்களுக்கான அரசாங்கம் என்று சொல்லி மக்களுடைய கருத்திற்கோ அல்லது அந்த சுற்றுச்சூழல் என்ற கருத்துக்கே இடமில்லாமல் இவர்கள் செயல்படுகிறார்கள். இது வேதனை அளிக்கின்றது. இது மீண்டும் மீனவர்களுக்கு இடையிலே ஒரு மோதலை உருவாக்குவதற்கு அனுரகுமார திசாநாயக்க அரசாங்கம் வடக்கிலே திட்டமிட்டு செயல்படுகிறது. அதற்கு ஆளுநர் அவர்களை கனகச்சிதமாக கையாள்கின்றார்கள். எனவேதான் ஆளுநர் ஐயா அவர்களே, உங்களை நம்பிய பாரம்பரிய சிறு கடற்றொழில் சமூகம் சொல்கின்றது, நீங்கள் கடல் அட்டை பண்ணையை வழங்குங்கோ. சட்ட ரீதியாக விஞ்ஞான ரீதியான ஆய்வுகளை மேற்கொண்டு எதுவுமே இல்லாமல் உங்களுடைய அலுவலகத்திலே கூட்டம் கூடிட்டு ஆளுநர் அலுவலகத்திலே கூட்டம் கூடியாச்சு, ஆளுநர் சொல்லிட்டார் கடல் அட்டை பண்ணையை கொடுங்கொன்று. வாயால சொல்கிறீர்களா, எழுத்து மூலம் சொல்கிறீர்களா என்று கூட எங்களால் அறிய முடியாமல் இருக்கின்றது. எனவேதான் நாங்கள் கூறுவது, இதை முறையற்ற விதத்திலே இந்த செயல்பாடுகளை நிறுத்தி பாரம்பரிய சிறு கடற்தொழிலாளர்கள் உரிமையை நீங்களாவது பாதுகாத்துக் கொள்ளுங்கள். எங்களுடைய அனுர அரசாங்கத்தின் மீது எங்களுக்கு நம்பிக்கை இல்லை. இந்த கடற்தொழிலாளர்களுடைய உரிமையை பாதுகாத்து தரும் என்றதிலே எள்ளளவேனும் எங்களுக்கு நம்பிக்கை இல்லை என்ற செய்தியை நாங்கள் ஆளுநர் அவர்களுக்கும் தெரியப்படுத்திக் கொண்டு அனுரகுமார திசாநாயக்க அரசாங்கத்துக்கும் இதை தெரியப்படுத்துகின்றோம். நாங்கள் உரிய ஆவணங்களோடு அல்லது பொதுவெளியிலே இதை வெளிப்படுத்துகின்றோம். நீங்கள் கூறுங்கள். அதிலும் குறிப்பாக நெக்டா நிறுவனம் இந்த கடல் அட்டை பண்ணையை வழங்கும் போது உரிய அனுமதிகளோடு தான் வழங்குகின்றதா என்றதை அவரிடம் நாங்கள் கேட்க விரும்புகின்றோம். அதே போன்றுதான் அனுர அரசாங்கத்திலே கிளீன் ஸ்ரீலங்கா என்ற ஒரு திட்டத்தை ஆரம்பித்து ஊடகங்களுக்கும் அல்லது கிளீன் ஸ்ரீலங்கா என்று வெளிப்படுத்தி கொண்டிருக்கின்ற அனுரகுமார திசாநாயக்க அரசாங்கத்துக்கு சொல்கின்றோம், ஊர்காவற்றுறை பிரதேச செயலர் பிரிவிலே பருத்தித்தீவு பகுதியிலே அனுமதியற்ற கடல் அட்டை பண்ணைகள் அங்கே போடப்பட்டு இன்று கைவிடப்பட்டு அகற்ற முடியாமல் இருக்கிறது. அதை போட்டவர் இன்று பிரித்தானியாவிலே உல்லாசமாக வாழ்கின்றார். ஆனால் கடலிலே போடப்பட்ட ஜிஐ பைப் என்ற சொல்ற பைப்பு இன்றைக்கும் பருத்தித்தீவு
முல்லைத்தீவு அண்மித்த பகுதியிலே கடலிலே இருந்து மீனவருக்கு மிக பெரும் பாதிப்பை ஏற்படுத்துகின்றது. இதை கையாளுவதற்கு முடியாத ஆளுநருடைய கூட்டத்திலே இந்த கருத்தை நாங்கள் முன்வைத்து நாங்கள் இல்லை என்றால் எங்கள்கிட்ட விடுங்க அந்த பைப்பை நாங்கள் புடுங்கி அகற்றுகின்றோம் என்று. ஆனால் அரசாங்கத்துக்கு காசு சேர்த்து கொடுக்க வலிக்கிற அதிகாரிகள் எங்களுடைய சூழலை பற்றி ஏன் சிந்திக்கிறீர்கள்? இல்லை, இதை அகற்றுறதுக்கு உங்களுக்கு திராணி இல்லையா? இல்லை, உங்களுக்கு முடியாதா? வெறுமனே நீங்கள் அலுவலகத்தில் இருந்து கொண்டு எங்களை அழிச்சுத்தான் அனுராக்கு காசு கொடுக்க வேண்டும் அல்லது அதனால்தான் அரசாங்கத்துக்கு வருமானம் பெறுகின்றா எங்களையும் ஒரு நாட்டுக்கு வித்து விடுங்கோ. அதிலும் குறிப்பாக காணி ஆணையாளர் கடிதம் எங்களுக்கு கவலை அளிக்கிறது. 2025 ஆண்டு 2ஆம் மாதம் அந்த கடிதத்துக்கு பதில் வந்திருக்கிறார் காணி ஆணையாளர். அப்ப இந்த பதில்களை பார்த்து நாங்கள் எங்க போய் இந்த கடற்றொழில் சமூகம் கடலை விட்டு வேறு எங்க இறங்குறது என்ற ஒரு துப்பாக்கிய நிலைக்கு இந்த அரசு குறிப்பிட்ட சில அரசு அதிகாரிகளால் அல்லது குறிப்பிட்ட சில அரசு திணைக்களங்கள், ஒன்று கரையோரம் பேணல் திணைக்களம், 2வது வடமாகாண காணி ஆணையாளர், 3வது குறிப்பிட்ட சில பிரதேச செயலகங்கள், அதே போன்று மத்திய சுற்றுச்சூழல் அதிகார சபை, நாரா நிறுவனம், நெக்டா நிறுவனம் போன்ற நிறுவனங்களினாலே இன்று சிறு பாரம்பரிய கடற்றொழிலாளர்களை கருவறுக்கின்ற செயல்பாட்டை இவர்கள் செய்கின்றார்கள். அதிலும் குறிப்பாக இந்த நெக்டா நிறுவனம் வடக்கிலே கால் ஊன்ற வேண்டும் என்பதற்காக இந்த கடலட்டை பண்ணையை சூழலுக்கும் மீனவருக்கும் பாதிப்பான முறையில் இருந்தாலும் மீனவ சமூகத்தை தூண்டி விடுவது. நீங்க கவர்னர்கிட்ட போங்க கடலட்டை பண்ண வர சொல்லி, அப்படி போனாதான் அவற்றை இருப்பு வடக்கில் இருக்கும். ஏண்ட இலங்கையில வேற மாவட்டங்கள்ல இந்த கடலட்டை வளர்க்கலாதா? வடக்குல தானே இருக்கு. புத்தளம், கல்பட்டி, சிலாவம் அந்த கடல்ல வளராதா? அப்ப இவர்களுடைய இருப்பை தக்க வைத்துக் கொள்வதற்காக எங்களுடைய கடலை அழிப்பதற்கு நெக்டா நிறுவனம் அதனுடைய பணிப்பாளர் துணை போகின்றார். அவர் மீனவர்களுக்கு இடையிலே மிகப்பெரிய முரண்பாட்டை தோற்றுவித்து ஆளுநர் அல்லது கடற்றொழில் அமைச்சரிடையே சட்டவிரோதமான செயல்பாட்டாளரை திட்டமிட்டு அனுப்பி வைக்கின்ற செயல்பாட்டை அவர் செய்வதாக மீனவர்கள் கூறுகிறார்கள். எனவேதான் உங்களுடைய இருப்புக்காமண்டு எங்களுடைய இருப்பையும் எங்களுடைய எதிர்கால சந்ததியினுடைய கடலையும் கருவறுக்காதீர்கள். ஆளுநர் அவர்களே, கருவறுக்காதீர்கள். இல்லையா நீங்கள் வெளிப்படையா சொல்லிவிடுங்க, கடலை நாங்கள் முதலீட்டுக்கு வடக்கில் இருந்து தமிழரை அழிச்சு அரசாங்கத்துக்கு அனுரா அரசாங்கத்தை நடத்துறதுக்கு காசு சேர்த்து கொடுக்க போறோம்டா, நாங்கள் கடற்தொழிலை விட்டுட்டு வேறு தொழிலுக்கு மாறுகின்றோம். அதற்கு பிறகு அனுராக்கு நீங்கள் எந்த முறையற்ற சட்டவிரோத சுற்றுநிறுவங்கள் எல்லாம் போட்டுட்டு மக்கள் ஆட்சி என்று சொல்லாம அனுராவை வாழ வைக்க வடக்கு சிறு கடற்தொழிலாளரை அழிக்கின்ற ஆட்சி என்ற பெயரோடு நாங்கள் இதிலே இருந்து ஒதுங்குகின்றோம் என்ற செய்தியை வடக்கு மாகாண ஆளுநருக்கும் இலங்கையினுடைய ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அவர்களுக்கும் பிரதமர் அவர்களே, உங்களுக்கும் அனுப்பின கடிதத்தில் நீங்கள் தீர்வு தருவீர்கள். ஆனால் உங்களுடைய தீர்வு கிளிநொச்சி மாவட்ட அரசாங்க அதிபரை சொல்யூஷன் கொடுக்க சொல்லி போறீர். அவையெல்லாம் சொல்யூஷன் கேட்டு ஒட்டு இல்லாம தான் உங்கள்கிட்ட ஒட்டுவீங்க என்று நாங்கள் அனுப்பினாங்க. நீங்களும் திருப்பி அங்க விட்டா நாங்கள் எங்க போய் முடையிறது என்ற ஒரு கேள்வியோடு நாங்கள் இருக்கின்றோம். எனவேதான் நாங்கள் எங்களுடைய சூழலும் எங்களுடைய கடலும் எங்களுடைய வாழ்வையும் பற்றி நாங்கள் தொடர்ந்து வலியுறுத்தி கொண்டிருப்போம். இதுக்குரிய தீர்வு கிடைக்கும் வரை நாங்கள் எங்களுடைய கருத்தை தெரிவிப்போம். நன்றி.